அந்த அபிஷேக் சொல்லுமா. ஜாக்கெட்ட நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். ஆடுற மாட்டோம் ஆடி கறக்கணும், பாடுற மாட்டோம் பாடி கறக்கணும், புரியுதா? பாஸ் நம்ம கடத்தின எரு மாட்டோம் இல்ல, எம்எல்ஏ ஜாக்கெட்ட. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். ஏய் மச்சான், உள்ள நிறைய பைத்தியம், வாய செம காமெடியா இருக்கு. அங்கிள் மூவ் அங்கிள் மூவ் ஐயா எஸ் அங்கிள். எங்கே செல்லும் இந்த பாதை. பாடி ஆனதெல்லாம் போதும், விஷயத்துக்கு வருவோமா? பேட்ச் ஒர்க் இன்னும் எவ்வளவு பேட்ச் ஒர்க் வச்சிருக்கீங்க? பூரா புக் பேட்ச் ஒர்க் ஆயி. எத்தனை பேரை வேணா பேசுறவங்கள நீங்க உள்ள போடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க. எடுக்கிறதுக்கு திமுகவோட லீகல் விங் இருக்கு. எல்லாத்துக்கும் நாங்க வந்து நிப்போம். எல்லாமே இந்த பாரு, நல்லா நடிச்சாதான் கம்பெனில காசு வாங்க முடியும். இப்ப பாரு நடிப்ப. நீங்க எத்தனை பேர் கூடுங்க? ஒருத்தர், 2 பேர், 100 பேர், 1000 பேர் போடுங்க சார். லீகல் விங் வருவோம் சார். இறங்கி நின்னு. எக்ஸ்கியூஸ் மீ, யா இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்காக ஒரு ½ an hour வெயிட் பண்ண முடியுமா? வை? இல்ல முட்டை தக்காளி வாங்கிட்டு சொல்லி ஃப்ரெண்ட் கடைக்கு அனுப்பிச்சிருக்கேன், அதான். திமுகவிற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. திமுகவை தொட்டவன் எவனும் தப்பிச்சதே கிடையாது. ஏன் அது வந்து நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா? நான் உனக்கு திமுக காரனுக்கு எப்பவுமே அணுகி வீழும், மரம் வெல்லும். எல்லாரும் நாங்க வச்சுக்கணும். டேய் குறிச்சி வச்ச கிளம்புங்கடா. அட பாவி சரியான பள்ளிகளா, இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க வர போறாங்களா? வாங்கடா கடையை காலி போவோம். ஆவுன்னா போன பிடிங்க அட்ரஸ் கொடுத்துருந்தாங்களே. ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. நான் போஸ்ட் பண்ணி எங்க கிளம்பிட்ட? ஒரு சில்லற வேலையா ஜெர்மனி வரைக்கும் போறேன். ஜெர்மனி போறியா? அங்கதாப்பா காக்கா மீ முறு போட்டு இருக்கான், கேட்டேன்னு சொல்லுப்பா. ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம ஊர்ல ஊருக்கு ஊரு கட்ட பஞ்சாயத்து இருக்குல்ல, அதே மாதிரி உலகத்துக்கே கட்ட பஞ்சாயத்துக்காரன் அமெரிக்காக்காரன். அதனால அவன் என்ன கேட்கறான்னா, ஈராக்கு கிட்ட அணு ஆயுதம் இருக்கா இல்லையான்னு கேட்கறான். கூட்டி கொண்டே காட்டிட்டு போண்டேனா. இந்த அரசுடைய அமைச்சர் ஒருத்தர் சமீபத்துல பண்ண கூத்த நம்ம அத்தனை பேரும் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சோம். என்ன சார் சொல்றீங்க? இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. சட்டமன்றத்தில் உட்கார்ந்து எதிர்க்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு அமைச்சர் பாத்தீங்கன்னா திருட்டு விசிடி வித்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல டிக்கெட் வித்தவர், இன்னொரு அமைச்சர் பிளாக்ல லாட்டரி டிக்கெட் வித்தவர். நான் இந்த ஆட்சியாளருக்கு சொல்வது, நீங்க இல்ல உங்க தாத்தாவே வந்தாலும் திமுக காரன இந்த உருட்டல் மக்கள் மேலைக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆட்கள் நாங்க கிடையாது. இவ்வளவு ஏன் எங்க ஊர்ல தீமிதி திருவிழா வந்தா கட்டையை போட்டு எரிக்க மாட்டேன்டா. எங்க பாச குப்பரப்பட கூட திங்கு திங்குன்னு மிதிப்போம்டா. எதுக்கு எடுத்தாலும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர முயற்சி பண்ணாங்க. டெய்லி காலைல எந்திரிச்சோன்னே இதுதான் அவங்களுக்கு டயலாக். அவன் தான் வாடகை எடுத்துட்டு உள்ளூர் வெளியூர் அசலூர்லாம் சொல்லிட்டு இருக்கான். உனக்கு தெரியாதா? இவங்க ஆட்சி நடக்கிற லட்சணத்தை பார்த்தா நாமெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையே இல்லை. மக்களே தினமும் நிச்சயம் ஒரு நாள் விரைவில் கவுத்து விட்டுருவாங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஒவ்வொரு நாளும் நாம அவங்க கட்சி எம்எல்ஏவை இழுக்க பாக்குறோம். யார் எம்எல்ஏன்னு தெரியாதுயா. முதலமைச்சர் சட்டசபையில பேசும்போது பேசினார், விடமாட்டேன், தொடமாட்டேன், தொட்டவனை விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அதான் அந்த பேச்சு. நாம பாஜகவை சொல்லுவோம் பெரிய வாஷிங் மிஷின். இன்னைக்கு அதுக்கு போட்டியா ஒரு குட்டி வாஷிங் மிஷினா தவேக அரசு நடந்துகிட்டு இருக்கு. இத பெரிய பிரச்சனை ஆக்கிரமிச்சுனா நாங்க அதை விட பெருசாக்குவோம். அப்புறம் சைக்கிள் செயின், பிளேடு, சோடா பாட்டில் தான். போன தேர்தலில் தோத்துட்டோம்னு சொல்றோமே, ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்தலில் நாம எதிரி யாருன்னு தெரியாம போயிட்டோம். சொல்லியிருந்தோம் புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. ஊரெல்லாம் போய் ஓட்டு கேட்டோம், தெரு தெருவா போய் கேட்டோம். நான் மாவட்டமா போனேன், தொகுதியா போனேன், 40 நாள் போனேன். நம்ம வீட்டுக்குள்ள ஓட்டு கேட்க மறந்துட்டோம். அரவைக்காடு மெத்து வெட்டு வாத்து கைப்பொங்கல் போட்டா 1 வருஷம் உடனே சொன்ன வரிசையில் நிக்க ஒரு ஆள் கூட இல்லையடா. போட்ட பணமெல்லாம் நஷ்டம்.